இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக் ரெசிபி 2 வாழைப்பழத்தை வச்சு ரொம்ப சுவையான அதே சமயம் புசு புசுன்னு ரொம்ப குறைவான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு 3 கனிஞ்ச வாழைப்பழத்தை இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து இதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு வாழைப்பழத்தை மசிக்கிங்களோ அந்த அளவு ஸ்நாக் நல்லாவே வந்து அந்த போண்டா வந்து நல்லா புசு புசுன்னு கிடைக்கும். நல்லா வாழைப்பழத்தை வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா வாழைப்பழத்தை வந்து மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நான் அன்றைக்கி 1 கப் அளவு கோதுமை மாவு வந்து சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் மைதா கூட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்தா ஹெல்தி இல்லையா, ஸோ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவு ரவை வந்து சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்க தயிர் வந்து 3 அல்லது 4 ஸ்பூன் தயிர் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேருங்க. தயிர் சேர்க்குறதுனால நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு ஸ்வீட்னஸ்க்காக நான் அன்றைக்கி வந்து சர்க்கரை வந்து சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 1 கப் அளவு சர்க்கரை வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தேவையானுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்தா நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மொத்தமே வந்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி போதும். ஏன்னா நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வாழைப்பழம் தயிர் எல்லாமே நல்லாவே சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்தா கூட போதும். ஸோ பாருங்கள், நான் எந்த அளவு கன்சிஸ்டன்சி காட்டு இந்த மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜுக்கு இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம இதை கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல நல்லாவே ஊற விட்டுறலாம். இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால நமக்கு நல்லாவே சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பாருங்கள், ஊற வச்சதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் கெட்டியான மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் அளவு பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, சிம்மில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கைகள் அல்லது வந்து ஒரு குழிக்கரண்டியால் ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான சைஸ் அளவு போட்டுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் போல் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா 2 சைடு நல்லாவே பெரட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சாதான் நம்மளுக்கு உள்ளே வந்து நல்லாவே வெந்து வரும். 2 சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணுறலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் யம்மியான வாழைப்பழம் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம தயிர் வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இது கூட நல்லாவே சூப்பர் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.